அவர் இன்னும் களத்தில் எல்லாம் இறங்கி நேரடி வரலன்னு அவரை பற்றி நான் கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் இன்னும் அவருடைய செல்வாக்கையும் நிரூபிக்கலை. வாய்ப்பு கிடைத்தால் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அவரை பற்றி இப்போ நம்ம சொல்வதற்கோ கருத்து சொல்வதற்கோ இந்த நேரத்தில் ஒன்றும் செய்திகள் இல்லை. அது எது ஏன்னா சொல்ல முடியாது. அவர் கருத்து ஏதாச்சும் ஒரு தேர்தலில் சிந்தித்து போய் நடக்கிறது சொல்லியிருக்கலாம். அவர் வெற்றி பெறக்கூடலாம், வெற்றி பெற முடியாமையும் இருக்கலாம். அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை. எது வாய்ப்பு அது சொல்ல முடியாது. கூட்டணியெல்லாம் அமையலாம், அமையாமல் போகலாம். கூட்டணி அமையிறதெல்லாம் அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்ய முடியும். கவர்னர் பற்றி உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? நடவடிக்கை உச்சநீதிமன்றம் கட்டணம் பூரா நானும் படித்து பார்த்தேன். அது பூராமே அது ஒரு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு பற்றியெல்லாம் நம்ம கருத்து சொல்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது. உச்சநீதிமன்றத்தில் எல்லாம் இல்லாது. ஆனால் அவங்க ரொம்ப டீப்பாக நல்லா கவனிக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் ரொம்ப கவனிக்கிறாங்க. எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அதை பற்றி நம்ம உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பு வெளியே வராமல் அதை பற்றி அபிப்பிராயமோ கருத்தை